அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அன்னை மரியாள் என்பவர் ஒரு அனுபவமாக இருக்கிறார். மேரி இஸ் an experience for us. அன்னை மரியாள் ஒரு அனுபவமாக இருக்கிறார். நான் வேளாங்கண்ணி திருத்தலத்திலிருந்து வருகிறேன். ஒரு நாள் அதிகாலை 5:30 மணிக்கு என்னுடைய அறையின் கதவுகள் தட்டப்பட்டன. இந்த நேரத்தில் இந்த அதிகாலையில் யார் தட்டுறா அப்படின்னு கதவை திறந்து பார்க்கும் பொழுது 2 ஆண்கள் நின்று கொண்டிருந்தாங்க. ரொம்ப கலைஞ்சு போயினாங்க, கலைச்சு போயினாங்க. இரவு முழுவதும் பயணம் செய்திருக்கிறார்கள் என்று நான் உணர்ந்து வந்தேன். அவங்கள்ட்ட என்னன்னு கேட்டேன், என்ன வந்திருக்கீங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, நாங்கள் 2 பேரும் ரூமுக்கு போகிறோம், தங்கணும், பர்மிஷன் கேட்க வர சொன்னாங்க அப்படின்னு. சரின்னு என்னுடைய அலுவலக மேசையில் அமர்ந்து அவர்களுக்காக எழுதி கொண்டிருக்கும் பொழுது கேட்டேன், நீங்கள் யார், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு. அப்போ நான் கேட்ட உடனே 2 பேரில் ஒருத்தர் அழ ஆரம்பிச்சிட்டேன். அப்படி அழுது கொண்டவருக்கு அருகில் இருந்த அவருடைய நண்பர் சொன்னார், நாங்கள் 2 பேரும் சென்னையிலிருந்து வரோம். இவர் என்னுடைய நண்பர், நாங்கள் 2 பேரும் அரசு ஊழியர்கள். ப்ராப்ளம் என்னென்னா, 5 நாட்களுக்கு முன்னால் இவருடைய ஒரே பையன் 10ஆம் வகுப்பு படிச்சுருக்கான். அவன் ஸ்கூலுக்கு போனவன் திரும்ப வரல. பார்க்க அவன் ரொம்ப குறைச்ச மார்க் வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சுற்றி இருக்கிறாரு. அதன் பிறகு பள்ளிக்கு சென்றவன் இன்று வரை திரும்பவில்லை. இந்த 5 நாட்களால் நாங்கள் சென்னை முழுவதும் தேடி இருக்கிறோம். காவல்துறையிடம் முறையிட்டிருக்கிறோம், விளம்பரங்கள் செய்திருக்கிறோம். இன்னும் பையன் வீட்டுக்கு வரல. அதனால் எங்களுக்கு இருக்கிற கடைசி ஒரு முயற்சி இந்த அன்னையை தரிசிக்க வேண்டும். இந்த அன்னை கன்னிமரியாளிடம் ஜெபிக்க வேண்டும், ஒப்புக் கொடுக்க வேண்டும். எங்களுக்கு எங்கள் பிள்ளை வேணும். நான் கையெழுத்து போட்டுட்டு சீட்டை அவங்கள்ட்ட கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சம் கோபம். 2 பேரும் படித்தவங்களாக இருக்காங்க, கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கிறாங்க. சென்னையில் காணாமல் போன மகனை தேடி வேளாங்கண்ணிக்கு எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தோடு அவங்கள்ட்ட கொடுத்து, எங்கள் சென்னையில் காணாமல் போன பையனை தேடிட்டு வேளாங்கண்ணிக்கு வந்திருக்கீங்க, இந்தாங்க சீட்டு அப்படின்னு சொன்னப்போ அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு ஒரு ஜெபம் சொல்லி எங்களை ஆசீர்வதித்து அனுப்புங்கப்பா. சரிங்க. மறுபடியும் என்னுடைய மனசில் அவ்வளோ பெரிய நம்பிக்கையெல்லாம் இல்லை. இந்த 2 பேரும் டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உணர்வோடு தான் அவங்களுக்கு ஒரு ஜெபத்தை சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து இந்த வந்த காரியம் நிறைவேற அன்னை எங்களுக்கு துணை இருப்பாராக என்று சொல்லிய வார்த்தைகளெல்லாம் அவ்வளோ ஒரு நம்பிக்கையிலே இருந்தாங்க. அதோடு முடிஞ்சிச்சுன்னு வச்சுருக்கேன். நானும் மறந்துட்டேன். காலை 11:30 மணி என் அலுவலகத்தின் கண்ணாடியின் வழியாக பார்க்கிறேன். இந்த 2 பேரும் திரும்ப என் ஆஃபீஸ்க்கு வராங்க. இப்போ கதவை தட்டினாங்க, வாங்க அப்படின்னு சைகை காமிட்டேன். வந்தாங்க. இப்போ எனக்கு கொஞ்சம் கோபம் தான். காலையில் ரூம் கேட்டீங்க, கொடுத்துட்டேன். இப்போ என்ன வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தோம் அப்படின்னா. மறுபடியும் எனக்கு ஆச்சரியம், நன்றியா, எதுக்கு நன்றி அப்படின்னு கேட்டேன். இதுக்கு தான் ஃபாதர் அப்படின்ட்டு என் தம்பி உள்ளே வாடாங்கிறாங்க. ஒரு பையன் என் கண் முன்னால் வருகிறான். ஒரு பையன் என் கண் முன்னால் வந்து நிற்கிறான். அவங்க சொன்னாங்க, இந்த பையனை தேடி தான் ஃபாதர் நாங்கள் வந்தோம். சொல்லும் பொழுது என்னுடைய உடல் மாறுங்கள். இந்த பையனை தேடி தான் நாங்கள் சென்னையிலிருந்து வேளாங்கண்ணிக்கு வந்தோம். என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இல்லை, நீங்கள் கொடுத்த சாவியை கொண்டு போய் ரூமை திறந்து எங்களை ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு நாங்கள் மாதாவின் பீடத்திற்கு சென்று ஜெபித்து காணிக்கை செலுத்தி கண்ணீரோடு சொல்லி வந்தோம், நீ தாமா எங்களுக்கு எல்லாம், உன்னை விட்டால் வேறு வழியே இல்லை, எங்களுக்கு எங்கள் பிள்ளை வேண்டும் என்று ஜெபித்து விட்டு பேராலயத்தை விட்டு வெளியே வரும் பொழுது வடபுறம் வந்து போலீஸ் ஸ்டேஷன். இவங்க 2 பேர் என்ன நினைச்சாங்களாம், எல்லாம் முடிஞ்சு ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். போகிறதுக்கு முன்னாடி நம்ம கடைசியாக ஒரு செயலை இந்த அன்னையின் திருத்தலத்தில் செய்வோம், என்ன போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வடக்கு திசையில் இருக்கும் அந்த காவல் நிலையத்தை அவர்கள் அடைவதற்காக சென்று கொண்டிருந்த பொழுது ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பையன் நடந்து வந்திருக்கான்.
பல நாட்கள் ஆகியிருக்கிறது. நானும் கேட்கல, அவங்களும் சொல்லலை. இந்த பையன் எப்படி வேளாங்கண்ணிக்கு வந்தான், இவர்கள் எதற்காக எப்படி வேளாங்கண்ணிக்கு இந்த பையனை தேடிக்கொண்டு சென்னையிலிருந்து வந்தார்கள், எப்படி சந்தித்தார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. பட் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நமக்கு அறுதிக்கு உறுதியாக சொல்லப்படுகிறது என்னன்னா, அன்னை மரியா என்பவர் நமது அனுபவமாக இருக்கிறார். அந்த மேரி இஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்ஸ். அதனால தான் அந்த மற்றவங்களாம் கேள்வியெல்லாம் கேட்குறாங்கல்ல, நீங்கள் ஏன் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் இந்த ஜெபமாலை மாதா திருவிழாவெல்லாம் கொண்டாடுறீங்க, மாதாவை ஏன் நீங்கள் ரொம்ப உயர்த்துறீங்க, மாதாவுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், இதெல்லாம் பற்றி எனக்கு கவலையே இல்லைங்க. இது என்னுடைய அனுபவம், இது என்னுடைய அனுபவம். இதனை என்னால் விளக்கி சொல்ல முடியாது, ஆனால் வாழ்ந்து காட்ட முடியும். ஆகவே அப்படியாக நாம் நம் அன்னை மரியாதை போற்றிக் கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரி, பிபி கார்மர் என்ற கவிஞர் ஒரு கவிதை கருத்தை எழுதுவார். அந்த கதையினுடைய பேரை வந்து த பிரிக்கிங் வெசல், ஒரு தகுந்த பாத்திரம். இந்த கதை பின்வருமாறு சொல்கிறார். ஒரு நாள் ஒரு எஜமானனுக்கு ஒரு பாத்திரம் தேவைப்பட்டதாம். ஆகவே அவன் தன் வீட்டில் இருந்த பாத்திர அறைக்கு சென்றான். உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும், அந்த காலத்து வீட்டில் பல அறைகள் இருந்தன. படுக்கை அறை, சமையல் அறை, படப்பயிர்ப்பு அறை, அதெல்லாம் சேர்த்து பின்னாடி சின்னதாக ஒரு பாத்திர அறை வச்சுருந்தோம். பயன்படாத புதிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வச்சுருந்தோம். எஜமானனுக்கு பாத்திரம் தேவைப்பட்டது. ஆகவே தன் வீட்டில் இருந்த பாத்திர அறைக்குள் சென்றான். அங்கே பாத்திரங்கள் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவன் கண்ணில் முதல்லப்பட்டது, அவன் நின்னது ஒரு தங்க பாத்திரத்தின் முன்னால். அந்த தங்க பாத்திரம் இந்த எஜமானனை பார்த்தவுடன் பேசியதான், எஜமானனே எஜமானனே, உங்களுக்கு என்ன ஒரு பாத்திரம் தானே வேணும், என்னை எடுத்துக்கொண்டு போங்கள், நான் தங்கத்தினால் ஆனவன். அப்படின்னு என்ன அர்த்தம்? விலை மதிக்க முடியாது, விலை மதிக்க முடியாத நான் உங்களோடு இருக்கும் பொழுது நீங்களும் விலை மதிக்க முடியாதவராக மாறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டார். எஜமானன் ஒன்றும் பேசல, சைலன்ஸ். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அவர் கண்களில் முன்னால் ஒரு வெள்ளி பாத்திரம். அந்த வெள்ளி பாத்திரம் சொல்லிட்டான், எஜமானனே, நான் வெள்ளியால் செய்யப்பட்டவர்கள் அழகானவர்கள், அதனால தான் பாஸ்டர்லாம் இங்கிலீஷில் நம்ம வெள்ளியில் செய்வோம். ஆகவே அழகான நான் உங்களோடு இருந்தால் நீங்களும் அழகாக இருப்பீர்கள், என்னை எடுத்துட்டு போங்க அப்படின்னு. எஜமானன் பேசவில்லை, சைலன்ஸ். மூன்றாவது ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அவர் கண்களுக்கு முன்னால் கலகலக்கும் சலசலக்கும் ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? என்ன பாத்திரம்? வெண்கல பாத்திரம். அது எஜமானனை பார்த்து சொல்லிச்சான், எஜமானனே, நான் கலகலப்பானவள், சலசலப்பானவள், என்னையை கூட்டிட்டு போங்க, உங்கள் வாழ்க்கை கலகலக்கும் சலசலக்கும் இருந்துச்சான். சைலன்ஸ். அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். எஜமானனுக்கு முன்னால் ஒரு கிறிஸ்டல் கிளியர் கண்ணாடி பாத்திரம். அந்த பாத்திரம் சொல்லிச்சான், நானும் அழகானவள், என்னுடைய ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒளிவு மறைவு இல்லாதவர்கள், எனக்குள் இருப்பதை அனைவருக்கும் காட்டுவேன், என்னை எடுத்துட்டு போங்க. ஒரே ஒரு கண்டிஷன், கீழே தவறுகளை போட்டிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் சுற்றுலா உடைஞ்சிருவேன், கவனமாக இருக்கேன். எஜமானன் ஒன்றும் பதில் சொல்லுங்க, அமைதியாக அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறார். அவர் கண்களுக்கு முன்னால் ஒரு பாத்திரம் அல்ல, மாறாக உடைந்த 3 பாகங்கள். என்ன பாத்திரம் உங்களுக்கு தெரியும்? என்ன பாத்திரம்? மண் பாத்திரம். ஃபாதர்ஸ் எல்லாம் ஒரு முறை கைது, ஃபாதர்ஸ் எல்லாரும் கரெக்டாக பதில் எழுதிட்டாங்க. எனக்கு கிளைமேக்ஸில் தான் யாருன்னு சொல்லப்படுறேன். மண் பாத்திரம். அந்த மண் பாத்திரம் என்ன நினைச்சா, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அப்படின்னா இந்த தங்கத்தின் முன்னால், இந்த அழகான வெள்ளியின் முன்னால், கலகலக்கும் சலசலக்கும் இந்த வெண்கலத்தின் முன்னால், கிறிஸ்டல் கிளியர் இந்த கண்ணாடிக்கு முன்னால் நான் ஒன்றும் இல்லாதவன், ஒரு பாத்திரமாகவே இல்லை, உடைந்து போன 3 பாகங்களாகத்தான் இருக்கிறேன். என்னை எஜமானன் பார்க்கவே மாட்டார்கள், நிற்கவே மாட்டார்கள், பைபாஸில் போகிற மாதிரி போயிடுவார்கள் அப்படின்னு சொல்லி அதை கண்ணில் இருக்க மூடிவிட்டு வெட்கப்பட்டு தலை விழிஞ்சு நினைச்சான். ஆனால் எஜமானன் அங்குதான் நின்றான். அந்த எஜமானன் அந்த பாத்திரத்தை பார்த்தவுடன் பின்வருமாறு நினைத்தாரா, எனக்கு அந்த அழகான தங்கம் வேண்டாம், மதிப்புமிக்க தங்கம் வேண்டாம், அழகான வெள்ளி வேண்டாம், கிறிஸ்டல் கிளியர் கண்ணாடி வேண்டாம், கலகலக்கும் அந்த வெண்கலமும் வேண்டாம், நீதான் வேண்டும். எஜமானன் சொன்னார் மனசுக்குள்ள, நீதான் வேண்டும்.
முதலில் உன்னை ஒரு பாத்திரமாக உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட் ஆக்ஷன் உள்ள ஓடினார். வீட்டுக்குள்ள குயிக் பிக்ஸ் மாதிரி ஒரு ஒட்டும் பொருளை எடுத்து வந்தார். அந்த உடைந்து போன 3 பாகங்களின் ஓரத்திலும் அதை கலவினார். சேர்த்தாரு, ஒரு பாத்திரம் உருவானது. அது ஒரு வெற்று பாத்திரம். அதை பத்திரமா வச்சுட்டு சொன்னார், வெற்று பாத்திரமே, இனிமேல் நீ வெற்று பாத்திரம் இல்லை, என்ன செய்கிறது பார்த்து மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் அவர் சேஃப் வால்ட் பீரோ இருக்கிறது. அதுக்குள்ள காலம் காலமாக அவர் பாதுகாத்து வைத்திருக்கும் விலைமதிக்க முடியாத கற்களையும் நவரத்தின திரவியங்களை கைகளிலே அள்ளிட்டு வந்து அந்த வெற்று பானைக்குள் போட்டு அந்த வெற்று பாத்திரத்தை நிரப்பினார். அந்த வெற்று பாத்திரம் இந்த விலைமதிக்க முடியாத திரவியங்களால் நிரம்பியது. அப்போ எல்லாம் செஞ்சுட்டு கடைசியாக 3 முறை அந்த பாத்திரத்தை தட்டி அந்த பாத்திரத்தை பார்த்து எஜமானன் சொன்னார், வெற்று பாத்திரமே, இனிமேல் நீ வெற்று பாத்திரம் இல்லை, ஒரு விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாக மாறியிருக்கிறாய். ஒரு விலைமதிக்க முடியாத பொக்கிஷமாய் மாறியிருக்கும் நீ எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். இதுதான் எஜமானனுடைய பெரிய ரிக்வெஸ்ட். எனக்காக ஒன்று செய்ய வேண்டும். ஏன்னா டெஸ்ட் பண்ண முடியல. அந்த எஜமானன் அந்த அக்ஷய பாத்திரத்தை பார்த்து என்ன சொல்லியிருக்கார்? அவர் சொன்னார், எனக்காக நீ ஒன்று செய்ய வேண்டும். என்னன்னா, உனக்குள் கைவிடுபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். உனக்குள் கைவிடுபவர்களுக்கு இல்லை என்று சொல்லாது இறுதி வரை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகள், அன்னை மரியாள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஒரு மிகப்பெரிய அனுபவமாக இருக்கிறாள் என்று சொன்னால் காரணம் இந்த வெற்று பாத்திரம். கடவுள் தான் அந்த எஜமானன், நாம் தான் அந்த வெற்று பாத்திரம், உடைந்து போன பாத்திரம். அவர் நம்மை வெற்று பெற்ற பாத்திரமாக இருந்த நிலையிலிருந்து மீட்டு நம்மை ஒரு அக்ஷய பாத்திரமாக மாற்றுகிறார். கடைசி வரை அவர் கொடுத்து கொண்டே கொடுத்து கொண்டிருந்தார் அன்னை மரியா. அதனால்தான் இன்று அவர் தோற்றப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். மரியா இறைவார்த்தையின் பேழை. மரியா நாம் சிந்திப்பது போல இறைவார்த்தையின் பேழையாக இருந்து முதலில் உள்ளத்தில் இறைவார்த்தையை ஏற்றுக்கொண்டார், பிறகு உதிரத்தில் இறைவார்த்தையை சுமந்து வந்தார் என்று பார்க்கிறோம். அன்புமிக்க அன்னையின் பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவமாக இருக்கும் அன்னை மரியாதை எவ்வாறு நாம் தோற்றுகிறோம், எதற்காக தோற்றுகிறோம்? இன்றைய நற்செய்தி வாசகத்திலே வாசிக்க கேட்டோம். லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 29வது இறைவசனத்திலே ஆண்டவர் அன்னை மரியாவை திருத்தூதர் கபிரியேல் வழியாக அழைக்கிறார். கபிரியேல் வானதூதர் அவரை பார்த்து சொன்ன பொழுது, அருள் நிறைந்தவளே வாழ்க. பைபிளில் நல்லா கவனிக்கணும். பைபிளில் ஒரே ஒருவரை தான் கடவுள் வந்து அருள் நிறைந்தவளே அப்படின்னு சொல்றாருன்னா அது அன்னை கன்னிமரியாள். வேறு யாருக்கும் இந்த சொல்லப்படவில்லை. அருள் நிறைந்தவளே வாழ்க என்று அவர் அழைக்கும் பொழுது நமது முன்னாள் திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பவுல் அவர்கள் இந்த வாக்கியத்தை தியானம் பண்ணும்பொழுது சொல்வாரு, ஏன் கடவுள் அன்னை மரியாவை அருள் நிறைந்தவளே கூப்பிடுறாரு? டேனியல் ஆகமம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே டேனியலை பார்த்து இதே கபிரியேல் தூதர் அன்புமகன் டேனியலை என்று பெயர் சொல்லி அழைப்பார். மீண்டும் லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் செக்கரியாவை பார்த்து கடவுள் தூதர் கபிரியேல் வழியாக செக்கரியாவை என்று அழைப்பார். புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பவுல் சொல்லுவார், டேனியலை டேனியல் என்று அழைத்த கடவுள் சக்கரியாவை சக்கரியாவை என்று அழைத்த கடவுள் அன்னை மரியாவை அவளுடைய இயற்பெயரான மிரியம் என்று அழைக்காமல் ஏன் அருள் நிறைந்தவளே என்று அழைக்கிறார் என்று சொன்னால் ஒரே காரணம் தான், தியாகோஸ், கடவுளின் தாய். அவள் கடவுளின் தாயாக இருப்பதால் அவளை அருள் நிறைந்தவளாக ஆண்டவர் நமக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்கிறோம். அப்படிப்பட்ட வல்லமைக்கு ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்த இறைவார்த்தையின் வேளைதான் இன்று நமக்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக இருக்கிறது. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 37வது வசனம், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று வாசிக்க கேட்டோம். 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், இதோ உமது அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று வாசிக்க கேட்டோம்.
மீண்டும் புனித 2ஆம் ஜான் பால் முன்னாள் திருத்தந்தை இந்த வாக்கியத்தை தியானிக்கும் பொழுது சொல்வார், ஏன் கடவுளுக்கு முன்னால் வானதூதரிடம் அன்னை மரியா தான் ஒரு அடிமை என்று சொன்னார்? ஏனென்றால் அது யூத சமுதாயம் ஒரு ஆணாதிக்கமுள்ள சமுதாயமாக இருப்பதால் அவள் அடிமை என்று சொன்னாலா? இல்லை. ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 8ஆம் தேதி இதே வாசகத்தை வாசித்து அன்னையின் பிறந்த நாளுக்கு நாம் மறையுரை ஆக்கும் பொழுது மிகவும் தாழ்ச்சியுடன் இதோ அது அடிமை என்று சொல்லுகிறோம் அப்படின்னு தான் நம்ம தியானம் பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லை என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவள் தாழ்ச்சி மிக்கவள். ஆனால் அதனால் மட்டும் அவள் இதோ அது அடிமை என்று சொல்லவில்லை. மாறாக அவள் இதோ அது அடிமை என்று சொன்ன பொழுது அவள் தன்னையே வெறுமையாக்கினாள். இதுதான் அவள் தன்னையே வெறுமையாக்கினாள். அப்ப அவள் தன்னையே வெறுமையாக்கிய பொழுது, ஒன்றுமில்லாமையால் இருக்கும் பொழுது கடவுள் அந்த வெற்றிடத்தை தனது அருளால் நிரப்புகிறார். கடவுளின் அருளால் நிரப்பப்பட்டவளாக இருப்பவனால் அவள் அருள் நிறைந்தவளாக இருக்கிறார் என்று உணர்கிறோம். இறைவார்த்தை கேளு. இறை வார்த்தையை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் சுமந்தவராக இருக்கிறார். 2ஆம் ஜான் பால் புனித திருத்தந்தை அவர்கள் மீண்டும் சொல்வார், அன்னை மரியா முதல் நற்கருணை பேழை என்று சொல்வார். இறைவார்த்தையின் பேழையை போன்று முதல் நற்கருணை பேழை என்று சொல்வார். The first tabernacle is Mother Mary. அவள் முதல் நற்கருணை பேழையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தனது உதிரம் என்னும் நற்கருணை பட்டியலே அவள் காத்து வந்தாள். அதுதான் ஸ்பெஷாலிட்டி, அதுதான் அனுபவம். அதனால்தான் நாம் அவரை போற்றுகிறோம், அதனால்தான் அவரை நாம் வணங்குகிறோம். அதனால்தான் நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கிட்டத்தட்ட 4-5 மாதங்களுக்கு பிறகு பேராலயமானது முதல் திங்கட்கிழமை திறக்கப்பட்டு உள்ளது. மக்கள் வந்ததை என் கண்ணால் நான் பார்த்தேன். அவங்க வந்த வேகம், அவர்கள் உள்ளே சென்ற வேகம், அந்த அன்னையின் திருமுகத்திற்கு முன்னால் தங்களையே மறந்து நின்ற நிலை, கண்களிலிருந்து தண்ணீர் வழிய வழிய அவர்கள் அந்த அன்னையை தரிசித்த விதம். ஒன்று மட்டும் சொல்லுங்க, இது இந்த அன்னையினுடைய அனுபவம். உங்களுக்கு சொன்னால் புரியாது, உங்களுக்கெல்லாம் தெரியாது. இது என்னுடைய அனுபவம். அவள் எனக்குள் வாழ்கிறார், என்னை வாழ வைக்கிறார். கண்ணீரோடு நின்று ஜெபம் செய்ததை பார்த்தேன். இந்த மக்கள் எங்கிருந்து ஏன் இவ்வளவு வேகமாக இவ்வளவு சிரமங்களை தாண்டி இந்த கொரோனா தொற்று பரவல் காலத்தில் நீங்கள் இவ்வளவு பேர் இந்த திருவிழாவை கொண்டாட நீங்கள் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களை அன்னை ஆசீர்வதிக்கிறார் என்று ஒரு ரூபாய் கை கட்டிக்கலாம். உங்களுக்கு யாருமே பயப்படலாம். நிறைய பேர்த்த முகக்கவசம் இல்லை, இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருக்கணும். அந்த முகக்கவசம், சமூக இடைவெளி மற்றும் சானிடைசேஷன் நம்ம கண்டிப்பாக பின்பற்றணும், நமக்காக நலம் பெறுவதற்காக. அதுவே பார்க்கிறோம், இந்த பெருந்தொற்று காலத்திலும் நீங்கள் என்ன தைரியமாக, இது ஒரு அனுபவம். நீங்கள் வந்து பாருங்கள், இரவும் பகலும் திசைகள் 4லும் இருந்து இந்த அனுபவத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட அன்னையை நாம் பின்பற்ற வேண்டும். இந்த அன்னையின் பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டால் மட்டும் பத்தாது, நாம் அவளை பிரதிபலிக்க வேண்டும். அதுதான் இந்த அழைப்பு. அவளை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவள் நம் வாழ்வின் அனுபவமாக இருக்கிறாள் என்று சாட்சியம் பகர வேண்டும். அப்போ என்ன செய்யணும்? இந்த திருவிழாவின் வழியாக அவளுக்கு நன்றி கூறும் இந்த நேரத்தில் நமது ஜெபமால அன்னையை நாம் இன்னும் அதிகமாக அறிந்து புரிந்து தெரிந்து நமக்கு உள்ளவளாக அவளை மாற்ற வேண்டும். ஜெபமாலை உங்களுக்கு தெரியும், வெற்றியின் மாலை. ஜெபமாலை முதலில் கொடுக்கப்பட்ட அர்த்தம் என்ன தெரியுமா? ரோசாக்களின் சிம்மாசனம் அர்த்தம். ஜெபமாலை என்றால் ரோசாக்களின் சிம்மாசனம் என்று பெயர். ஏனென்றால் ஒவ்வொரு அருள் நிறைந்த மலையை நீங்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு ரோசா மலரை ஆண்டவரின் பாதத்தில் வைக்கிறீர்கள் என்று பொருள். அவை நான் ஜெபமாலையை ஒரு ரோசாக்களின் சிம்மாசனம் என்று அழைக்கிறார்கள். இது வெற்றியின் மாலை. 1571 இது நடக்கிறது. முதல் முறையாக அல்பிஜிசனோடு போரிடும் பொழுது கிறிஸ்துவ படையினர் வெற்றி பெறுகிறார்கள். அதற்கு காரணம் ஜெபமாலை. புனித டோமினிக்கிடம் அன்னை மரியா ஜெபமாலையை காண்பித்து அவர்களை ஜெபிக்க சொல்கிறார். மக்கள் அதை ஜெபிக்க ஜெபிக்க வெற்றிகள் வந்து குவிகின்றன.
எதிரி படைகள் தோற்கடிக்கப்பட்டன. ஆகவே இது ஒரு வெற்றி மாலையாக இருக்கிறது என்பதை பார்க்கிறோம். ஜெபமாலை ஒரு நற்செய்தியின் சுருக்கம் என்று சொல்கிறார்கள். த கம்பெனியம் ஆஃப் தி எவாஞ்சலிஸ்ட். நற்செய்தியின் சுருக்கம் முழுமையும் நாம் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது தியானிக்கப்படுகிறது. உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆண்டவர் இயேசுவினுடைய குழந்தை பருவம், சந்தோஷதேவ ரகசியங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய பாடுகள், சிலுவை மரணம், துக்கதேவ ரகசியங்கள். ஆண்டவர் இயேசுவினுடைய மாட்சியும் மகிமை மிக்க உயிரும் உயிர்ப்பும் புது வாழ்வும் மகிமை மிக்க ரகசியங்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் இயேசுவின் ஒளியாக, வழியாக, உயிராக இருக்கும் அவருக்கு ஒளியில் மறைவின்மைகள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஜெபமாலை ஜெபிக்கும் பொழுது வெற்றியாளர்களாக மாறுகிறீர்கள். இது ஒரு அனுபவம். ஜெபமாலை ஜெபித்து பாருங்கள். இறைவார்த்தையின் வேளை உங்களை தொடுவார். திருத்தந்தை 11ஆம் சிங்கராயர் சொல்வார், ஜெபமாலையின் வழியாக நாம் சாத்தானை எதிர்கொள்கிறோம். சாத்தானை எதிர்க்கும் மிக பெரும் சக்தி ஜெபமாலை. ஆற்றலும் வல்லமையும் கொண்டது ஜெபமாலை. நம்ம இந்த உலகத்தில் நம்மை துன்பத்திலும் துயரத்திலும் கவலையிலும் கண்ணீரிலும் இட்டுச் செல்லும் பாவங்கள் சாத்தானால் கொடுக்கப்படுகின்றன என்பதை பார்க்கிறோம். அந்த சாத்தானை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் ஜெபமாலை ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லோரும் ஜெபமாலையை சிறப்பாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் அந்த ஆற்றலும் வல்லமையும் அனுபவமும் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை பார்க்கிறோம். திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்வார், ஜெபமாலை சொல்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். ஒரே ஒரு ரீசன் தான் சொல்வார், ஜெபமாலை சொல்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்பவர்கள் ஜெபமாலை சொல்ல மாட்டார்கள். ஆகவே நமது பாவங்களுக்கு கல்வாயாக இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபமாலையின் வழியாக நாம் வாழ்வு பெறுகிறோம். நாம் ஜெபமாலையின் வழியாக பாதுகாப்பும் அன்பையும் அரணையும் பெற்றுக்கொள்கிறோம். எனக்கு பிடித்த வாசகங்களிலே பேராயர் பிரிட்டன்ஸின் சொல்வது என் மனதை தொடுகிறது. அவர் சொல்லுவார், ஜெபமாலை என்பது ஒரு பார்வையற்றவர்களின் புத்தகம் போன்றது. எவ்வாறு பார்வையற்றவர்கள் தாங்கள் பார்க்க முடியவில்லை என்றாலும் இந்த உலகத்தின் அத்துணையையும் உணர்கிறார்களோ அதுபோன்று இந்த பாவ வாழ்க்கையின் நடுவிலே குருடர்களாக இருக்கும் நமக்கு ஆண்டவருடைய அருளை தருவதாக இந்த ஜெபமாலை இருக்கிறது. ஜெபமாலை என்பது ஒரு மூத்த குடிமக்களின் புத்தகம் என்று சொல்வார். மூத்த குடிமக்கள் தங்களையே இந்த மறுவாழ்வுக்காக, வாழ்வில் இறுதிக்காக தயாரித்துக் கொண்டு தங்களையே கடவுளின் அனுபவத்திற்கு ஒப்புக் கொடுப்பது போன்று இந்த ஜெபமாலையானது நம்மை அந்த நிலையில் வைத்து ஆசீர்வதிக்கிறது என்பதை பார்க்கிறோம். மூன்றாவதாக, ஜெபமாலை என்பது எளிய மக்களின் மிகப்பெரிய அன்பின் கல்வி. எளிய மக்களின் தேடல், ஏழை எளிய மக்களுடைய ஆறுதல், தேர்தல் அனைத்தையும் இவர்கள் ஜெபமாலையின் வழியாக பெற்றுக்கொள்கிறார்கள். ஆகவே அந்த எளியவர்களின் புத்தகம் என்று சொல்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்படிப்பட்ட வல்லமை மிக்க ஜெபமாலை அன்னை திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். என்ன செய்யணும்? கடவுள் நமக்கு சிறந்ததை கொடுப்பதால் நாமும் அவருக்கு சிறந்ததை கொடுக்க வேண்டும். 4 வயசு பொடுசு எல்கேஜி படிக்கிறார். ஒரு நாள் வீட்டில் இருக்கும் பொழுது 2 கையிலையும் 2 ஆப்பிளை எடுத்து வச்சுட்டு தடுமாறிட்டு நிற்கிறார். 2 கையிலையும் அவர் கையை விட பெருசாக இருக்கிற ஆப்பிள் இருக்குது. அவங்க அம்மா இதை பார்த்து ஒரே சந்தேகம். இந்த பொடிச்சு இந்த 2 ஆப்பிளை, பெரிய ஆப்பிளை தூக்க முடியாமல் தூக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கிட்டத்தில் போய், பப்பிமா கையில் 2 ஆப்பிளாக வச்சுருக்கீங்க? ஆமாம். மம்மிக்கு ஒரு ஆப்பிள் தருவீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, அது பொடிச்சு கேட்டுச்சு, எந்த ஆப்பிள் மம்மி? இந்த என்னுடைய வலது கையில் ரைட் ஹேண்டில் வச்சுருக்கீங்களா, அதை தாரியானுச்சு. இதா, இந்த ஆப்பிள் உனக்கு வேணும்? ஆமாம். அப்படியா என்று லவக்குன்னு ஒரு கடி கட்டிருக்கார். 4 வயசில் பாருங்க. ஏன்னா எச்சிங் பண்ணால் கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க அம்மாவுக்கு வந்துட்டு போவாங்க, 4 வயசுல ஒரு புதுக்காக இன்னும் ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. சரி, அது போகணும். அதை விட இந்த ஆப்பிளை தருவியா மம்மிக்கு? நாங்கள் எந்த ஆப்பிள்? இந்த லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்குல்ல, இதாக வேணும் உனக்கு அப்படின்னு அதையும் லவக்குன்னு ஒரு கடி கட்டிருக்கார். அந்த அம்மாவுக்கு ஒரே கோபம். 40 வயசில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்க, நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்ல முனையும் பொழுது அந்த பொடிச்சு சொல்லிச்சான், மம்மி இந்த ஆப்பிளை விட
இந்த ஆப்பிள் டேஸ்டாக இருக்குது, இதை சாப்பிடுறது. கிவிங் த பெஸ்ட் டு அவர் மதர். நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய தாய்க்கு நம்மால் முயன்ற சிறந்ததை கொடுக்க வேண்டும். பெஸ்ட். ஏன்னா தாய் என்பவள் நமக்கு அனுபவமாக இருக்கிறார். அன்புக்குரிய அன்னையின் பிள்ளைகளே, எனவே அன்னைக்கு ஜெபமாலை அன்னைக்கு அவளுடைய அன்புக்கும் பாசத்திற்கும் பராமரிப்பிற்கும் நாம் நன்றி சொல்வோம். நம்மையும் நம் குடும்பங்களையும் ஒப்புக் கொடுப்போம். நம் வாழ்வின் சிறந்தவைகளை காணிக்கையாக்குவோம். அருளை பெற்றவர்களாக ஆண்டவரின் பிள்ளைகளாக வாழ்வோம். ஆமென். நம்பிக்கையோடு சமர்ப்பிப்போம். என் காலடிக்கு உன் வாக்கே விளக்கு, என்